ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எங்கள் வீட்டில் எல்லோரும் இது மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு எல்லோரும் சப்போர்ட்டிவாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நான் முதல் முறை இந்த விஷயம் பண்ண போகிறப்ப நீங்கள் எனக்கு இதாக பேசலை. அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க, நீ விடு, வேலையை பாரு. இவங்க எப்போதுமே உங்கள் சித்தப்பா வீட்லையெல்லாம் எதுவுமே நல்லதுன்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம எப்போ இதாக போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்கலாம் அவங்க தான் முதல் ஆள். மற்றவங்க பெறத்தியார் கூட நம்மளுக்கு நல்லது நினைப்பாங்கடா. நம்ம சொந்தக்காரவங்க தான் நம்மளை சேர்ந்ததுலேயே இதாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் எங்கள் அம்மா பேசுனாங்க. அப்போ தான் எனக்கு அம்மா ரொம்ப வருஷமாகவே சொல்லிகிட்டு இருப்பாங்க என்கிட்ட, நீ யாரையும் நம்பாத குரு, நம்ம இதில் யாரும் நீ நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கன்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, அது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு இனிமேலும் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம யாரையுமே இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. நான் யாரையும் அதுக்கப்புறம் நம்பலை. இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது எனக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அப்போ தான் நான் அதுக்கான காரணத்தை யோசிச்சுட்ருக்கப்ப தான் என்னால் இதையெல்லாம் நம்ம சமாளிக்க முடியுதா இல்லை முடியலையா, நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம சரியாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்புறம் தான் ரொம்பவே டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்லா இது பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த மாதிரி மாறி பேசினோன்னே எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. சரி, ஓகே, இவங்க நம்மளுக்கு ஒரு இதாக நினைக்கிறவங்க கிடையாது, நல்லதாக இது பண்ணுறவங்க கிடையாது. இவங்கக்கிட்ட நம்ம இவங்க கொஞ்சம் இதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட நம்ம ஓரளவு ஜாக்கிரதையாக தான் பேசணும், பண்ணணும். எதாக இருந்தாலும் நம்மளால் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். எதாக இருந்தாலும் நம்மளுக்கு புரியாத விஷயம்னு கிடையாது. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும், நடக்காமல் இருக்காது. எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் எந்த நேரத்தில் எதெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் இனிமேல் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே உறுதியாக இருந்தேன். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக ஒரு வேலையை கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சித்தப்பா பையன்லாம் ஃபோன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அன்னைக்கு அவங்க பேசினதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களாம் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு அவங்களையெல்லாம் பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இனிமேல் நம்ம லிமிட்டாக தான் நான் வந்துக்கணும். நம்மளும் எல்லா விஷயத்தையும், எல்லா உண்மையான விஷயத்துங்களையும் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் உறுதியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்லபடியாக ஒரு விஷயத்த செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம யாருக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்.